ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம இதை குக்கர்ல போட்டுடலாம். நான் இன்னைக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரியே 3/4 கப் அளவுக்கு பருப்புக்கும் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக 6 கப்பு. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாதி தக்காளியை கட் பண்ணி சேர்த்து குக்கரை மூடிடலாம். இது ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இதோட வாசனை நல்லா வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட கலர்லாம் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாம்பார் சாதத்துக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு சாஸ்பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் காய்கறிகளை சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 பீன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு கத்திரிக்காயே போதும். அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், காய்கறிகள் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. ஏற்கனவே நம்ம அரிசி வேக வைக்கும் போது அதில் 1/2 தக்காளி சேர்த்துருக்கோம். மீதி உள்ள 1/2 தக்காளியே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வேக வச்சுக்கலாம். இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வேகட்டும். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அடுத்ததாக இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதிலிருந்து சாறு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாதம் நல்லா வெந்திருக்கு. நம்ம வதக்கி வச்சிருந்த காய்கறிகளை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் குக்கர்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா நம்மளோட சாம்பார் சாதம் நல்லா மணமாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் 2 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்து தாளிச்சிக்கலாம்.
தாளித்து வச்சுருக்கிறத சாம்பார் சாதத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக முந்திரி தாளித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.